உண்மையிலே தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது. நான் இது வரைக்கும் என்னோட வீடியோவில் விஜய் த்ரிஷா குறித்து நான் வீடியோவில் பதிவு பண்ணதே இல்லை. எனக்கு கேள்வி நேர்காணலில் கேட்டால் கூட இல்லை, இதை எடுத்துருங்க, இது எனக்கு வேண்டாம், அது தேவையில்லாது, இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு எடுத்திருக்கேன். அது பர்சனலை பற்றி நம்ம பேசவே கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அதை பற்றி பேசக்கூடாது யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு நான் வந்து உறுதியாக இருக்கேன். நேற்று அந்த புகார் 12 பக்க புகார் பற்றி இது வந்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது கூட நான் வந்து அதை படிக்கவே இல்லை. அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டேன். இல்லை, நேற்றே நான் வீடியோ போட்டுருந்துருப்பேன். அப்புறமா டைம் கிடைச்சதுக்கப்புறம் உள்ளே போய் படித்து பார்க்கும்போது இது பர்சனல்லே வராது அப்படின்ற இது வந்துட்டேன். ஒரு அட்வொகேட்டு கூட பர்சனலை அநாகரிகமாக வெளியில் போடுறது அநாகரிகத்தின் உச்சம் அப்படின்லாம் வந்து போட்டிருந்தாரு. நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல எது பர்சனல்? விஜயும் சங்கீதாவும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, 2 பேரும் பேசி ஒருமித்த கருத்தோட பிரிகிறாங்க அப்படின்னா அது பர்சனல். நம்ம யாரும் தலையிடக்கூடாது. எவனாவது பேசுனா அவன் அயோக்கிய பையன்னு பேசணும். 2வது, விஜய் அரசியலுக்கே வராமல் அவர் ஒரு நடிகராகவே தொடர்ந்து 2 பேருக்குள்ள சண்டை வந்து ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா நாம் அதை பேசக்கூடாது. ஏன்னா அவர் அரசியலுக்கே வரல. மாதம்பட்டி மகேஷோ இல்லை ஜெயம் மோகன் ரவி ஆகட்டும், தனுஷோ, இப்படி நிறைய பேருக்கு சமீபத்தில் ஆச்சு, யாரும் பெருசாக பேசலை. அது சினிமா வட்டாரங்களில் சில 3 குரங்குகளோட பேசியிருக்கோம். அது வந்து அரசியலில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. விஜயோட விஷயத்தை ஏன் பர்சனலாக நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்ற ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன். பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், எஸ்பிக்களில் 50% எஸ்பிக்களை தமிழ்நாட்டில் கலெக்டர், IAS IPS அதிகாரிகளை 50% நிர்ணயிப்பேன், பாத்ரூம் கதவுகளை வைப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்க இருக்க எல்லாரும் என்னுடைய தங்கச்சிகள் அப்படின்னு அரசியலுக்கு வந்து நான் தமிழ்நாட்டை நான் ஆட்சி செய்ய போகிறேன், ஆளப் போகிறேன், இதையெல்லாம் செய்வேன், முக்கியமாக பெண்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய சுய வாழ்க்கையில அவர் என்னவாக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீ உன் வீட்டுல இருக்க பொண்ணையே ரூம்குள்ள அடைச்சு வைப்ப, சித்திரவதை பண்ணுவ, காசை கொடுக்காம. அவங்க வந்து யூகேல அவங்கள பத்தி விசாரிச்சா பெரிய வருது. யூகேல பெரும் பணக்காரர்கள், அவங்க பெரிய ஃபேமிலி, பல இடங்கள்ல பங்க் எல்லாம் பெருசா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இவர் காசை கொடுக்காம வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார், மைண்ட் அளவுல ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்படி பல விஷயங்களை அவங்க குவாட் பண்ணி எழுதுறாங்க அந்த புகார்ல. இவ்வளவும் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு நான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னா உனக்கு ஃபெமினிசம் பத்தின ஒரு ஐடியாலஜி இருக்கணும். பெண்கள் மீது மதிப்பும் மரியாதையும் உனக்கு வீட்டில இருந்தே இருக்கணும். அப்படின்னா தான் நீ என்ன செய்ய முடியும், சமூக பார்வையில உனக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். வீட்டுல இருக்க பொண்ணை சித்திரவாதை பண்ணிக்கிட்டு கொடுமை பண்ணிக்கிட்டு நீ இங்க வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தனா அதை எப்படி நாங்க நம்புவோம்? இது அரசியல்ல இவர் தமிழ்நாட்டே ஆள போறேன்னு வராரும் போது இவரை பேசுவோம். 2வது கேட்கிறேன், KT ராகவன் ஒரு ஆளு வீடியோ கால் பேசுறாரு, அதை பர்சனல் எடுத்துப்பீங்களா? நீங்க வந்து XXXன்னு ஒரு வெப்சைட்ல இருக்குன்னா இல்ல நிறைய ஆபாச படங்கள் வெப்சைட்ஸ் இருக்கு, அதுல நிறைய வீடியோக்கள் இருக்கும். அவங்களாம் அரசியலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத அவங்க எதையோ ஒன்று பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆர்வம் இருக்கவங்க அதை போய் பார்ப்பாங்க. அதையெல்லாம் நீங்க பர்சனல் எடுத்துப்பீங்களா? எடுத்துக்க மாட்டோம். ஆனா KT ராகவன் மாதிரியான ஆளுங்களை வந்து நம்ம பேசுறோம்னா அவர் அரசியல்ல இருக்கிறார், அவர் பின்னாடி ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் இருக்கு, அவரை பின்பற்றவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை சொல்லி தரணும். ஆனா அவரே சுய வாழ்க்கையில அப்படி இருக்காரு அப்படின்னு விமர்சனம் வைப்போம். அப்படிதான் விஜய்க்கும் வச்சோம், சீமானுக்கும் வச்சோம், எல்லாருக்குமே வைப்போம் இல்லையா? உடனே இவங்க வந்து கலைஞர்லாம் கொண்டு வர, கலைஞருக்கு 2 முண்டாட்டி அப்படின்டே கம்ப்ளைண்ட். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட்னு ஒண்ணு கொடுத்தாங்களா? கொடுத்தா நம்ம கேள்வி கேட்போம். ஒருவரை தான் திருமணம் செய்யணும்ன்ற சட்டம் எப்போ வந்தது? நீ கலைஞரை விமர்சனம் பண்ற அந்த 2 பேர்ல யாராவது உனக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? நீ இப்பவும் ஊருக்குள்ள போனா 2 மனைவி இருக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம விமர்சனம் பண்ணுவோம். இப்ப எல்லாரும் ஒரு மனைவி தான் இருக்கிறாங்க. நீதிமன்றமும் சொல்லிருச்சு, கள்ள தொடர்புன்னா நீங்க வார்த்தையெல்லாம் பிரயோகிக்க கூடாது. மியூச்சுவல் கன்சர்ன்ல அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா நீங்க இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம், அதை கள்ள தொடர்பு என்று சொல்லக்கூடாது அப்படின்னு நீதிமன்றமும் சொல்லிருச்சு. அதை நாம வரவேற்கிறோம். ஆனா விஜயன் நான் சொன்னது என்னன்னா, ஒரு செடியில ஒரு பூ தான் பூக்கும், அது ஒரு தடவை விழுந்துருச்சுன்னா இன்னொரு பூ பூக்காது அப்படின்னு சொன்னவர் அதெல்லாம் பூக்குண்டா அப்படின்னு அந்த சொர்ணாக்கா அடிச்ச மாதிரி நம்ம அடிக்கணும். ஏன்னா இவர் சொன்னதுதான் அது தப்பான உதாரணம்.
நீங்க வந்து இந்த பொண்ணு உனக்கு காதலிக்கிற உடன்படலை உன்னுடைய இதுக்கு இது இல்லைன்னா நீ அவங்ககிட்ட பேசி கன்சர்ன் ஆகிட்டு இன்னொரு பெண் கூட போகலாம். நாம் ஒரு மாற்றே யோசிக்கிறோம். அந்த பெண்ணும் தன்னுடைய கணவர் மீது ஒரு கணவரோ காதலன் மீதோ உடன்பாடு இல்லை அப்படின்னா அவங்களும் இன்னொருத்தரை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீ மியூச்சுவலா பிரியாத வரைக்கும் அது பர்சனல். நீ மியூச்சுவலா பிரியறனா அதுதான் பர்சனல். ஓகே, நீ மியூச்சுவலா பிரியல, சண்டை போடுற அப்படின்னா, கொடுமை பண்ணியிருக்க, ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்க, டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் பண்ணியிருக்க அப்படின்னா தூக்கி போட்டு மிதிக்கும். அதுவும் நீ அரசியலில் இருக்கன்னா 2 மடங்கு தூக்கி போட்டு மிதிக்கும். அப்படிதான் பண்ணுவோம். அது எப்படி நீ பர்சனலில் வருவ அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய இடி இடிஞ்சிருச்சு. அதில் முக்கியமானது என்னன்னா, வாட்ஸ்அப்பில் இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்ம ஊடி இருக்கிறோம்ல, வாட்ஸ்அப்பில் இவங்க பேசிக்கிறாங்க. ஒரு ட்வீட்டுக்கு 25 ரூபா காசு கொடுத்தா தான் கூவ முடியும். அந்த ட்வீட்லாம் இந்த வாட்ஸ்அப்பில் பாருங்கள், ட்வீட் போட்டால் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்கை போடணும். போட்டு இவங்களுக்குள்ள ஒரு விஜயண்ணா இந்த நேரத்தில் உங்கள் கூட இருக்கணும்ண்ணா, சாப்பிடுங்கண்ணா, தண்ணி குடிங்கண்ணா, கழுவுங்கண்ணா, போயிட்டு வந்தா கை அதுண்ணா, அப்படியெல்லாம் இவங்க வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நேற்றுலேருந்து அழுக ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இந்த பொறுக்கி பொம்பளை பொறுக்கி ராமுன்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் ஏற்கனவே பொம்பளை கேஸில் மாட்டி என்ன விட்டுறீங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு மாட்டின பொறுக்கி அவன் இன்னைக்கு வந்து அவன் வந்து போடுறான், அண்ணா இந்த நேரத்தில் உங்களை சரிக்கு பெரிய சரி நடக்குதுண்ணா அண்ணா. அவன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணின்னு பெருசாக கட்டுரை போட்டுக்கிட்டு இருந்தான். அண்ணின்னா ஒன்றும் இல்லை. இப்போ சஞ்சய் நாளைக்கு வந்து இந்த கேஸ் வீரியமாகுது அப்படின்னா இவங்க எல்லாரும் ஓவரா டார்ச்சர் பண்ணி நோண்டி விடுறானுங்க. இவங்க எல்லாரும் அமைதியா இருந்தாலே இது ஒரு புஸ்வானமா இருக்கும். இவங்க எல்லாரும் நோண்டி விட்டதனோட விளைவுதான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து ட்ரிகர் ஆகுது. ஒன்றும் இல்லை, இப்போ சங்கீதாவே இவங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு ரிச்சுவல் வாரியர் இவங்க ஃபோட்டோவை போட்டு மோசமான வார்த்தையோட திட்டியிருக்கிறான். இப்போ அவங்க பையனும் வந்து கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சான்னா ரூட்டு ஜெகதீஷ் எல்லாம் மானுங்கள்லாம் போயிடும். எனக்கு கேள்விப்பட்டது அதுதான். அப்போ இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் பண்ணலை, கண்டென்ட்டை இவங்களே கொடுக்குறானுங்க. இதை மட்டும் போஸ்ட் பண்ணுப்பா, இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி போஸ்ட் பண்ணுப்பான்னு ஒரே ட்வீட்டு. உணர்ச்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, விஜயண்ணா மீது உண்மையிலேயே தாக்குதல் நடத்தப்படுதுன்னா இவங்க சொந்தமாக எழுதி போட்டிருக்கணும். ஒரே மாதிரி எழுதி அப்படியே ஒரே கமெண்ட் பார்த்துக்கோங்க. இதுவும் அங்கே நடக்கும். அடுத்ததா நம்ம கோவி லெனின் சார் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. இதை பார்க்கும்போது எனக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் தான் ஞாபகம் வருது. எம்ஜிஆர் பல ஆண்டுகளாக வாழ்ந்த ஜானகி அம்மாவை விட அவரோடு சினிமாவில் அதிக படங்களில் நடித்த ஜெயலலிதாவைத்தான் கட்சி தொண்டர்கள் ஆதரித்தார்கள். மீடியாக்களும் அவரைத்தானே இரும்பு பெண்மணி என்றும் ஜெயலலிதாவும் தனக்குத்தான் எம்ஜிஆருக்கு உடன்கட்டை ஏறும் உரிமை உள்ளது என்று சொன்னார். எல்லாவற்றையும் நம்பிய மக்கள் கொண்ட மாநிலம்தான் தமிழ்நாடு. அன்னைக்கு அதிமுகவுக்கு ஜெயலலிதா, நாளைக்கு விஜய் கட்சிக்கு த்ரிஷாவாக இருக்கலாம் அப்படின்னு அவரு போட்டிருந்தார். அங்கிருந்து கம்பேர் பண்ணி நாம பிம்பச்சிறையெல்லாம் பார்க்கும்போது இந்த அயோக்கிய பேர்னு நமக்கு ஞாபகம் வரதான் செய்யும். அதை தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஒட்டு மொத்தமாக இவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் இறக்கி விட்டு இது பர்சனல் அட்டாக் சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் போய் சங்கீதாவை திமுக விலை கொடுத்து வாங்கிருச்சு. அதாவது விலை கொடுத்து வாங்குற அளவுக்கெல்லாம் வந்து திமுகட்டே காசு இருக்காது. ஏன்னா சங்கீதா எவ்வளோ பெரிய ஃபேமிலி அப்படின்னா, யூகேல ஒரு பெரிய தொழிலதிபருடைய மகள். யூகேல பல பங்க் வச்சிருக்காங்க, பல இடங்கள்ல பங்க் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய தொழிலதிபர், இலங்கையை சேர்ந்தவங்க. அவங்கள இவங்க விலை கொடுத்து வாங்கினாங்களாம். ஏன்டா நீ கொடுக்குற 25 ரூபா ட்வீட்டர் நினைச்சிட்டியாடா அவங்கள வந்து இவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. அதாவது மியூச்சுவலா பிரிஞ்சிடலான்னு அவங்களே கேட்டிருக்கிறாங்கன்னா நீ மூடிக்கிட்டு கொடுத்துருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இல்லை எனக்கு நான் இப்படியும் இருப்பேன். எனக்கு என்னன்னா, இவர் வந்து கடைசியா வேலூர்ல பேசின தேதி இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நாள் தான் சங்கீதா வந்து அந்த கடிதம் எழுதுறாங்க, அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எழுதுறாங்க. இதை மோப்பம் முடிச்ச விஜயண்ணன் தான் என்ன செய்யறாருன்னா, என்ன சிங்கமா திட்டின மாதிரி அப்படின்னு, ஏதாவது மக்களை திட்டினா இல்ல, என்ன சிங்கமா திட்டினா மக்களை திட்டின மாதிரி அப்படின்னு பேசுனது எல்லாமே இதை வரையறை பண்ணி தான். நான் உங்கள்கிட்ட நீதி கேட்டு வந்திருக்கேன். எதுக்கு? இதுக்கும் சேர்த்து எல்லாமே அடுத்த நாள் நடக்கணும். மோப்பம் பிடிச்சிட்டாரு. இந்த கம்ப்ளைண்ட் அங்கே கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுநாள் இவர் வந்து இதையெல்லாம் பேசி பெண்களுக்கு பாதுகாப்பை மட்டும் அழுத்தமா அப்படியே பேசிட்டு போறாரு. அதாவது தகாத உறவை மறைச்சது, மனைவியை மைண்ட் அளவில் ஹராஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே அடைச்சி காசு கொடுக்காம ஏமாத்தினது, அது மட்டும் இல்லாமல் கேவலமான வார்த்தைகளில் திட்டுனது,
பொருளாதார ரீதியாக அவங்கள வந்து முடக்குனது, அது மட்டும் இல்லாமல் இப்படி பல விஷயங்கள இந்த அலிகேஷன்ஸில் அவர் மேலே இருக்குது. நான் இன்னொரு அலிகேஷன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் மூலியமாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சொல்கிறேன். இந்த விஜயனுடைய அப்பா எந்த காரணத்தினால் அவர் பிரிந்து போனார், அதற்கு புஷி ஆனந்தனுடைய கேம் என்ன அப்படிங்கிறத சம்பந்தப்பட்ட கூட இருந்த நபரே நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இவனுங்க சொல்கிற மாதிரி இவங்க ஸ்பேஸில் போடுறானுங்க விஜய் பர்சனல். நம்ம ரொம்ப நியாயமாக கேட்குறோம், இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது விஜய். இது பர்சனல்னு சொல்கிற எல்லா நன்னாரி நாதாரி வாய்களும் சீமான வந்து விஜயலட்சுமி விஷயத்துலையும் பேசினாங்க. ஏய் என்னடா நீ ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த, ரூம் எத்தனை வாட்டி கருக்கலைச்சன்னு இப்படி அசிங்கமாக தான் பேசினாங்க. ஏன்னா அதுவும் பர்சனல் கிடையாது, இதுவும் பர்சனல் கிடையாது. இது பொது பிரச்சனையா மாறிடுச்சு. ஏன், நீங்க பொது அரசியல் தலைவரா மாறிட்டீங்க, அதனால இது எல்லாமே பொதுதான். அப்ப நீ இதை பர்சனல்னு எவனா சொன்னானா செருப்படுத்தடிங்க. தேர்தல் நெருங்கிருச்சு இதான் வருது அப்படின்னா இதுதான் மெயின் பாயிண்ட். விஜய் அண்ணாக்கு மட்டும்தான் தேர்தல் நெருங்கிருச்சு, இவ்வளவு பிரச்சனைகள் வருது, இவ்வளவு அழுத்தம் வருது, இவ்வளவு வருது அப்படின்றானுங்க. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு நெரேட்டிவ், சரிங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப எத்தனை பிரச்சனைகள் சமீப காலமா வந்துச்சு. கூட இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாருமே பிரிஞ்சு போனாங்க. அவர் வேண்டா வெறுப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற டிடிவி தினகரனை மண்டையில தூக்கி சொருவினாங்க. பாஜக வந்து முதுகுல ஏறி உக்காந்துச்சு. வேண்டா வெறுப்பா இருக்கிற அன்புமணி, அண்ணாமலை எல்லாரையும் தூக்கி சொருவினாங்க. இப்ப சீட்டு பேரம் அழுத்தி கொடுக்குறாங்க, எனக்கு இவ்வளவுதான் சீட்டு வேணும் கொடு அப்படின்னு போட்டு நெருக்கிறாங்க. இவ்வளவும் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் இருக்குன்னு வெளியில வந்து சொல்றாரா? அடுத்து சீமானுக்கு வருவோம். சீமான் சின்னம் இப்பதான் கடைசியா கஷ்டப்பட்டு வாங்கினாரு. அதே சின்னத்திலையும் பல குளறுபடிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மறுபடியும் அவருக்கு வந்து பிரச்சனைகள் தொடர்ச்சியா வர ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் விஜயலட்சுமி இஷ்யூஸ் எல்லாம் வருது. போன தேர்தலில் இவருக்கு அழுத்தம் வருதுன்னு இப்ப விஜய் சொல்லிக்கிட்டு இருக்க நரேட்டிவ் சீமான் வந்து கிளப்புனாரு. அன்புமணிக்கு அழுத்தம் இல்லையா, தன்னோட கட்சியை எப்போ மீட்கணும்னே தெரியாம, எங்க ஓடுறதுனே தெரியாம, யாருக்கிட்ட கட்சி இருக்குன்னு தெரியாம ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க யாருக்கு தான் அழுத்தம் இல்லை, எல்லா கட்சியிலுமே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஏன் திமுகவில் இல்லையா, காங்கிரஸ் இப்போ வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம இவருக்கு மட்டுமே வரும். சரி, இவருக்கு மட்டுமே வருதுன்னா டைரக்டா யாராவது இப்ப எடப்பாடிக்கு டைரக்டா பாஜக தான் ப்ரெஷர் கொடுக்கு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். ஏன்னா அவர் அங்கதான் இருக்காரு, நம்மளால கண்கூடா பாக்குறோம். இவர் ஜனநாயகன் பட தடைக்கோ, கரூர் சம்பவத்துக்கோ, இல்ல இந்த விவகாரத்துக்கோ யாராவது இவங்க தானே டைரக்டா சொல்ல முடியுமா? எல்லாமே ஒரு கான்ஸ்பிரசி தியரியில வண்டியை அடிச்சு விட்டு ஓட்டிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க. வந்து ஒரு எனக்கு என்ன பயனா, காவல்துறை வந்து தேர்தல் நேரத்துல இவங்க மேல தனி கவனம் செலுத்தணும். விஜய் தோத்துட்டா தப்பான முடிவுலாம் எடுத்துப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. பண்ணக்கூடிய ஆளுதான். எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆகும்போது இங்க பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த மாதிரி இந்த தற்கூரி தோத்துச்சுன்னா ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்குது. அப்படி எதுவும் பண்ணிடாத அளவுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறதான் என்னோட வேண்டுகோளா இருக்கு. அதனால தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.